வாங்க இன்றைக்கி கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். அதுக்காக கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்படியே நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக கரைச்சி வச்சுப்போம். மில்க் 300 கிராம் எடுத்துக்கலாம். நல்லா க்ரீமியான பால் தான் எடுத்துருக்கேன் நான். 300 மில்க் எடுத்துப்போம். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு அப்படியே பால் போட்டுடலாம். அப்படியே நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துப்போம். நல்லா திக்காக காய்ச்சிடுவோம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஐஸ் கட்டும், அதனால நல்லா திக்காக காய்ச்சிக்குவோங்க. நல்லா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு பால், சர்க்கரை, கஸ்டர்ட் மட்டும் வாங்கினா போதுங்க. அதை வச்சு ஈஸியாக நல்லா நம்ம 1/2 kg அளவுக்கு ஐஸ்கிரீம் நல்லா சுவையாக ரெடி பண்ணலாம். வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணலாம். கஸ்டர்ட் பவுடர் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு போட்ட உடனே திக்காயிடுது. நல்லா மிக்ஸ் பண்ணினே இருப்போம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் 1/2 கப்பு எடுத்துக்கலாம். அப்படியே நல்லா கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா சர்க்கரை போட்டோம்னா நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இருக்கும். கட்டி இல்லாமல் ஓரளவு கரெக்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு அப்படியே வச்சுருவோம். அப்படியே இறக்கி வச்சிட்டோம். அப்படியே ஆற விட்டுடலாம். கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் சாஃப்ட்டுக்காக. ஏற்கனவே சாஃப்டாக தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் அண்ட் சாஃப்ட்டுக்காக கொஞ்சம் பட்டர் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு சுற்றி எடுத்துன்னு வந்துட்டேன். கொஞ்சம் கலருக்காக ஃபுட் கலர் எடுத்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, ஃபுல்லாக நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஏர் கண்டெய்னர் எடுத்து அதில் அப்படியே போட்டுவிடுவோம். ஃபுல்லாக அப்படியே எல்லாம் எடுத்து போட்டு லாக் பண்ணி ஃப்ரீசரில் 5 hour அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், நல்லா க்ரீம் நல்லா நைஸாக அடித்து எடுத்தாச்சு. ஐஸ்கிரீம் மிக்சர் நம்ம செய்து வச்சு 5 hour ஆகிடுது. அப்படியே கைட்டி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதில் அப்படியே மாற்றிடுவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், சூப்பராக நல்லா அடித்து எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன் மிக்சியில். அப்படியே கப்பில் ஊற்றி ஏர் கண்டெய்னரில் ஊற்றி லாக் பண்ணி வச்சுருவோம். அப்படியே லாக் பண்ணி 3 hours வச்சிடலாம் ஃப்ரீசரில். வாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுது ஐஸ்கிரீம். கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் சூப்பராக நம்மளே வீட்லேயே ஈஸியாக வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். அப்படியே வேறு பவுலில் மாற்றிக்கலாம். சூப்பராக வேறு பவுலில் மாற்றிடலாம். அப்படியே சூப்பராக எல்லாம் பாருங்கள், நல்லா சாஃப்டான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுது. கொஞ்சம் நட்ஸு டூட்டி ஃப்ரூட்டி மேலே போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ போட்டுக்குவோம் லைட்டாக. வாங்க, சூப்பரான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் நம்ம வீட்லேயே ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியாக இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விசேஷம் வேலூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.